மலையக மக்களின் உரிமைகளுக்காக தொடர்ந்தும் குரல் கொடுப்போம் என்பதாக அவருடைய இந்த கருத்து வெளியாகிறது. மலையக மக்களின் உரிமைகளுக்காக தொடர்ந்தும் குரல் கொடுக்க எமது கட்சி தயாராக இருக்கிறது. இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைமை காரியாலயமான சோமி பவனில் நேற்று மேதின கொடியேற்றும் நிகழ்வில் கட்சியின் தலைவர் செந்தில் தொண்டமான் தலைமையில் அந்த நிகழ்வு இடம்பெற்றிருக்கிறது. இதில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். எனவே பிரதானமாக மலையக மக்களின் உரிமைகளை வென்றெடுப்பதற்கு காலங்காலமாக நாங்கள் செயற்பட்டு வந்திருக்கிறோம். அதன் அடிப்படையில் நாங்கள் எதிர்வரும் காலங்களிலும் எமது செயற்பாடுகள் தொடர இருக்கின்றன. எனவே மலையக மக்களின் உரிமைகள் பாதுகாக்கப்படும், அவை உறுதி செய்யப்படும் என்கிற விடயத்தில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் என்பதுவே அவருடைய கருத்தாக இவ்வாறு அமைந்திருந்தது. இதனிடத்தில் மற்றொரு நிகழ்வாக நாட்டில் நிலவும் எரிபொருள் நெருக்கடிகள், எரிபொருள் தட்டுப்பாடு காரணமாக மக்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்தாமல் ஈத்தோகா இம்முறை தோட்ட வாரியாக மேதின நிகழ்வுகளை ஏற்பாடு செய்திருந்தது. எனவே மக்கள் உணர்வுபூர்வமாக மேதின நிகழ்வில் கலந்து கொண்டு தமது பலத்தையும் ஒற்றுமையும் எடுத்துக்காட்ட வேண்டும் என ஈத்தோகாவின் தவிசாளரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான மருதபாண்டி ரமேஸ்வரனும் தெரிவித்திருக்கிறார். ஈத்தோகான் மேதின நிகழ்வு கொட்டகலை CLF வளாகத்தில் நடைபெற்ற போது அவரால் இந்த கருத்து முன்வைக்கப்பட்டிருக்கிறது. நாட்டு மக்கள் அரசியல் ரீதியாக ஆட்சி மாற்றத்தை விரும்பினார்கள். அதில் மலையக மக்களும் இணைந்து வாக்களித்திருந்தார்கள். எத்தகைய மாற்றம் ஏற்பட்டுள்ளது என்பதை நாம் கவனித்துக் கொண்டிருக்கிறோம். எத்தகைய சூழ்நிலையிலும் நாம் மக்களை கைவிட மாட்டோம் என்பதை தொழிற்சங்க ரீதியான எமது சேவைகள் மூலம் மக்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள். நாம் ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இந்தியாவுடனும் இனி நாட்டு தூதர்களுடனும் தொடர்புகளை பேணி வருகிறோம். அரசாங்கத்துக்கு முழுமையான அதிகாரமும் பெரும்பான்மை பலவும் இருப்பதால் எமது மக்களின் தேவைகளை அறிந்து அவற்றை செய்து கொடுக்க வேண்டிய கடப்பாடு இருக்கிறது. அரசாங்கம் மனது வைத்தால் யாரையும் கேட்காமலேயே மலையக மக்களுக்கான உரிமைகளை வழங்க முடியும். அதை செய்யுமா என்பதை பார்ப்போம். அது நேரம் எமக்கு இருக்கின்ற உரிமைகளை யாரும் தட்டிப்பறிக்கவோ இல்லாமல் செய்யவோ நாம் இடம் கொடுக்க முடியாது. இது தொழிற்சங்க பலத்தை கொண்டு தான் அரசியல் ரீதியாக கடந்த காலங்களில் உரிமைகளை பெற்றுக் கொடுத்துள்ளோம் என்ற வரலாற்று உண்மையையும் நாம் மறந்துவிடக் கூடாது என்பதே மருதபாண்டி ரமேசனுடைய கருத்தாக அமைகிறது.